ராகுல் காந்தி வந்து இன்றைய தேதிக்கு கன்னியாகுமார் போல, துருவரத்தி போல ஒரு நல்ல இன்டர்நெட் பேசாம ராகுல் காந்திய ஒரு வடநாட்டு திமுக ஒன்று ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் அவரை வச்சு நீங்க கொஞ்சம் இருந்து பாத்துக்கியான்னு சொல்லிடலாம் போல இருக்கு. இவங்க ஏன்னா காங்கிரஸ் பண்ணையார்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் இருக்குல்ல, சசி தரூர் என்னமோ மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்றது, அது கிட்டத்தட்ட ஒரு பாஜக காரராகவே மாறிட்டாப்ல. அதாவது இவங்க அடிச்சு பத்தி விட மாட்டேங்கிறாங்க. இப்ப திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்காப்ல, ராஜீவ் காந்திய போட்டதுதான் வந்து சூப்பரான சம்பவம் அப்படின்னு 20 வருஷமா தமிழ் மீடியால எல்லாம் உட்கார்ந்து ஒரு சொல்லிட்டு இருக்கான். அவனை வந்து இது வரைக்கும் கட்சி விட்டே நீக்கலினா அவங்க எப்படிப்பட்ட லெவல்ல அந்த இதை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அரசியல் என்ன? பிரபாகரன் வாழ்க, விடுதலை புலிகள் வாழ்க. அந்த சம்பவம் வந்து துர்சம்பவமா, அதாவது விடுதலை புலிகளே துன்பியல் சம்பவம், அது இவருக்கு இன்பியல் சம்பவமா ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு காங்கிரஸுக்கு முக்கியமான தலைவர்களுக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்னு சோனியா காந்தி வரைக்கும் மறைமுகமா குற்றம் மிளகாப்பொடியை கொண்டு போய் சோனியா காந்தி வரைக்கும் போட்டுட்டு வரான். அவனை நீக்காம வச்சிருக்காங்கன்னா அப்ப எப்படி சசி தரூரை அவங்க நீக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். அதனால அவரு என்ன பண்றாருன்னா, இவங்க விரட்டாம போனோம்னா அங்க வந்து பார்கெயின் பண்ண முடியாது. பாஜக என்ன மதிப்பாங்க? இவரு அடி போடுற இடமே வந்து லேசர் கண்ணு ஜெய்சங்கருடைய இடம். அந்த இடத்துல எப்படி விடுவாங்க? இப்படி சேவல் வந்து அது தோராயத்துல நிக்குது. ஸோ ராகுல் காந்தி இன்றைய தேதிக்கு இன்டர்நெட்ல பார்க்கும்போது இந்த ஓட்சோரி மாதிரியான விவகாரங்களையோ ஒரு நல்ல ஜென்சிக்கு கூட புரியக்கூடிய இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்குது. கன்னியாகுமார் பேசினால் எப்படி இருக்குமோ, துருவரத்தி பேசினா எப்படி இருக்குமோ, ஜிக்னேஷ் மேவானி பேசினா எப்படி இருக்குமோ, இதையெல்லாம் விட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்குது.